ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போன்ல பேசும்போதே பார்த்தேன் உங்க ஃபேஸ் ரியாக்ஷன். ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. அதோட தனியா இங்க வரும்போதே அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, குறிப்பா தாத்தாக்கு தெரியக்கூடாதுன்னு தவிர்க்கிறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதுக்கு மேலேயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன நீங்க இந்த குடும்பத்தாளாவே நினைக்கலன்னு தானே அர்த்தம்? ஏய் சிச்சி, அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அது வேற ஒரு பிரச்சனை. என்கிட்ட சொன்னா அதை எப்படி சமாளிக்கலாம் நான் யோசிப்பேன்ல. ஊருக்காரர் தான் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு. அந்த கழிவர் தான் ஊருக்காரங்க எல்லாரையும் திருப்பி விட்டு தாத்தா கிட்ட கோயில் நகையை கேட்க சொல்லி தூண்டி விட்டுருக்கான் போல. அவங்களும் அவனோட பேச்ச கேட்டு ஒட்டுமொத்த ஊர் பெரியவங்களும் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. தாத்தா இப்பவே ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. இந்த நேரத்துல அவங்க வந்து ஏதாவது கேட்டா மனசளவுல ரொம்ப சுக்குநூறா உடஞ்சிருவாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை சொன்னீங்க. இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்கு. ஆமா, ஊர்க்காரங்களை தூண்டி விட்டு திரும்ப வந்து நகைய கேட்க வைக்கிறதால தாத்தா பெருசா அசிங்கப்பட்டுருவாருன்னு எல்லாம் அந்த காஞ்சனாவும் கலிவர்தனும் நினைக்க மாட்டாங்க. இத சாக்கா வச்சு வேற ஏதாவது உள்ளடி வேலை பார்த்திருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். இருக்கலாம், நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே. ஏன்னா ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் தாத்தா மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க வந்து கேட்டா கூட தாத்தா நோன்பு சாட்டுக்குள்ள நகை வரும்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும், மறுவார்த்தை பேசாம போயிடுவாங்க. ஏன்னா தாத்தா கொடுத்த வாக்க காப்பாத்துவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவங்கள தூண்டி விட்டு அனுப்புறாங்கன்னா வரது ஊர்க்காரங்கள மட்டும் இருக்காது, அதுக்குள்ள அவங்க ஆளுங்களையும் வச்சு நம்ம தாத்தாவுக்கு பெருசா ஏதாவது அசிங்கப்படுத்த கூட பிளான் பண்ணிருக்கலாம்.